ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீஸா தான் பண்ண போகிறோம். ஹோம்மேட் பீஸா. அதுக்கு நான் ரெடிமேடாகவே பீஸா ரொட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள், இதில் 3 இருக்கும். 3 பீஸா ரொட்டி இருக்கும். அதில் 30 ரூபாய்க்கு இருக்குது. இன்றைக்கி கிடைக்கும் 30 ரூபாய்க்கு 3 பீஸா இருக்குது. இது சீஸ், அமுல் சீஸ் இருக்குது, சிக்கன், ஷேஸ்வான் சட்னி, டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் அதுக்கு தேவையானது. பீஸா ரொட்டி, ஷேஸ்வான் சட்னி, டொமேட்டோ சாஸ், ஒரு சிக்கன், ஒரு சீஸ். இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் நம்ம சிக்கன் மசாலாலாம் நான் முதல்ல ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வினிகர், உப்பு, தேவையான உப்பு போட்டு விரவி வச்சுருக்கேன். சிக்கனை நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். கொஞ்சம் டைம் ஆகும். நான் பிறகு காமிக்கிறேன். வதக்கி முடிஞ்ச பிறகு நல்லா வதக்கி எடுத்துட்டு இதோட தண்ணி எல்லாம் போகணும். ரொம்பவும் வேக விடக்கூடாது. வெந்தால் போதும். ரொம்ப வரப்பாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஜூஸியாகவே இருக்கணும். சிக்கன் ரெடி ஆகிட்டு பீஸாக்காக நல்லா வெந்துட்டு சிக்கன். இப்போ பீஸா ரெடி பண்ண வேண்டியது. தவா காய வச்சாச்சு. சிக்கன் ரெடியாக இருக்குது. சீஸ் திருவி வச்சுருக்கேன். ரொட்டி இதை இப்போ எண்ணெயில் அப்படி சூடு பண்ணி எடுக்கணும். இதை அதில் இந்த ரொட்டியில் தடவிட்டு அதோட சிக்கன் போட்டு இந்த சீஸ் மேலே தூவி அப்படி மூடி வைக்க வேண்டியதுதான். காய வச்சாச்சு. இந்த ரொட்டியை இதில் கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கு. பச்சையாக இருக்குங்கிறனால கொஞ்சம் சூடு பண்ணி ரொட்டி சூடு பண்ணி எடுத்தாச்சு. அதில் இப்போ டொமேட்டோ சாஸ், ஷேஸ்வான் சட்னி, இது டொமேட்டோ சாஸ் ஒரு ஷேஸ்வான் சட்னி இது பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே சிக்கன் போட்டாச்சு. இப்போ சீஸ், போட்டாச்சு. இப்போ அதை சட்டியில் நம்ம தவா காய வச்சுருப்போம். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இதை அப்படி அதில் போட்ட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ ஸ்லோவாக வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் எடுத்தோன்னா நல்லா மொறுமொறுன்னு நம்ம பீஸா ரெடி ஆயிடும்.
இப்போ நான் ரெடியான பிறகு காமிக்கிறேன். பிளேட்டில் பீஸா ரெடி ஆயிட்டு. பீஸா ரெடி ஆயிட்டு. சாப்பிட வேண்டியதான். ஸோ ரெடி ஆயிட்டு பீஸா. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ஹோம்மேட் வீட்டிலே பண்ண பீஸா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.